ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சாக்லேட் புட்டிங். ரொம்ப அருமையான சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை. இந்த அருமையான சாக்லேட் புட்டிங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப சூப்பரான அருமையான இந்த சாக்லேட் புட்டிங் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது ஒரு முறை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அடிக்கடி இது செஞ்சு கொடுக்க சொல்லி குழந்தைங்க கேட்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? சாக்லேட் புட்டிங் செய்கிறதுக்கு முதல்ல 3 ஸ்பூன் கார்ன் மாவு எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்த அதே ஸ்பூனில் 3 ஸ்பூனுக்கு கொக்கோ பவுடர் 2 3. அடுத்தது ஒரு 50 கிராம் ஜீனி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சாக்லேட் புட்டிங் வந்து குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும். இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு, கொக்கோ பவுடர், ஜீனி இது 3 கலந்து வச்சுருக்கோம். அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் 2 கப் பால் சேர்த்துக்கலாம். இது கிட்டத்தட்ட 1/4 லிட்டரு. இப்போ இந்த பால் நல்லா கொதித்து வரட்டும். பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த கொக்கோ பவுட்ரு, ஜீனி, கார்ன்ஃப்ளவர் இது எல்லாத்தையும் இதில் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம். நம்ம இதில் சேர்த்துருக்கிற ஜீனி வந்து நல்லா கரையணும். அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம். இதை லோ ஃப்ளேமில் தான் வச்சு செஞ்சிட்ருக்கேன். இப்போ இது கூட சாக்லேட் கொஞ்சம் சேர்த்துட்டோம்னா ரொம்ப ரிச்சு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் சாக்லேட் சேர்த்துக்கிறேன். அதுவும் 30 சேர்த்தா மெல்ட் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூனு. இது கூட ஒரு 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். இது அடுத்தது ஒன்றா சேர்த்துக்கிட்டோம்னா இது மெல்ட் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் டைமு. இப்போ தான் கொஞ்சமாக இறுக ஆரம்பிக்குது. இந்த மாதிரி ஸ்டேஜில் கொதித்து வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டான பக்குவத்தில் எடுத்துட்டோம் நம்ம. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த சாக்லேட் புட்டிங்கை இந்த கண்ணாடி பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன். இது நல்லா சூடு ஆறட்டும். நம்மளோட சாக்லேட் புட்டிங் வந்து நல்லா சூடு ஆறின பிறகு இந்த மாதிரி கவர் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஒரு 2 மணி நேரத்துக்கு. இப்போ அதை நம்ம திறந்து பார்க்கலாம். இந்த மாதிரி கேரி பைக்குள்ள வச்சு தான் நான் வச்சுருந்தேன். இது எல்லாத்தையும் எடுத்துருவோம். இப்போ நம்ம இது மேலே ஒயிட் சாக்லேட்டு கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம மேலே டெக்கரேட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து மில்கி பார் சாக்லேட் எடுத்திருக்கேன். ரொம்பவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நான் செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சாக்லேட் புட்டிங் ரெடி. உங்களுக்கு இந்த சாக்லேட் புட்டிங் பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.